Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேக்கரியிலலாம் நம்ம கப் கேக் இல்லைன்னா கேக்கில் வந்துட்டு எப்படி க்ரீம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டர் க்ரீம் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பேசிக் ரெசிபி காமிச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இதில் எந்த கலர் வேணுமாலும் இல்லை எந்த ஃப்ளேவர் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நம்ம பேசிக்காக வச்சு நீங்களே வீட்டில் கேக் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீம் பண்ணிங்கன்னா சூப்பரான கேக் வந்துட்டு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். பர்த்டே, ஆனிவர்சரி எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இதை வீட்டில் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியில் ரொம்ப போகாமல் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட டேலண்ட்டையும் வளர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கேக் செய்கிறதுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அவ்வளோ செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் சின்ன கேக்கு, மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் பெரிய லெவல் மொத்தமாக ஒரு 4 சைஸில் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். கேக்கோட சைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு க்ரீம் எவ்வளோ தேவைங்கிறது மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ரீம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல நம்ம வெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். வெண்ணெய் எப்போதுமே நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டேரெக்டாக போட்டிங்கன்னா கட்டியாக இருக்கும், அது உங்களுக்கு நல்ல க்ரீமாக வராது. அதே மாதிரி நீங்கள் அதுக்குன்னு வெண்ணெயை உருக்கி நீங்கள் சேர்க்க முடியாது. அது ரொம்ப நமக்கு நெய் மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கும். நமக்கு வெண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு சாலிடான டெக்ஸ்சர்லேயும் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இதை நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் நிறைய கேக்கு, பெரிய கேக்குக்கு தகுந்த மாதிரி நிறைய நான் க்ரீம் பண்ணுறதுனால பிளெண்டர் வச்சு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ செய்கிறதுக்கு பிளெண்டர் வச்சு பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விஸ்க் இருக்குல்ல, நம்ம முட்டையெல்லாம் பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பீட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சாஃப்டாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம லைட்டாக பீட் பண்ணோன்னே நல்லா க்ரீம் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சளாக லைட்டாக இருக்கும்ல வெண்ணெய், அது நல்ல வெளிர் கலரில் வெள்ளையாக வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். சில வெண்ணெய் நம்ம வாங்கும் போதே வெள்ளையாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஒரு சுமார் 5லேருந்து 10 நிமிஷம் பீட் பண்ணிங்கனாவே நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அது நல்லா சில்கியாக கொஞ்சம் நல்லா வெளிர் கலரில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு போடுறதுனால நம்ம போடுற ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சில சமயம் கடையில் வெண்ணெயிலே உப்பு இருக்கிற மாதிரி விற்பாங்க, ஆனால் நமக்கு அதில் எவ்வளோ உப்பு போடுறோன்னு தெரியாது. அதனால நம்ம தனியாக போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸே ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் வேறு ஃப்ளேவரில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷனர் சுகர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கன்ஃபெக்ஷனர் சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட கன்ஃபெக்ஷனர் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் சுகரே அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் 1 கப்பு சுகருக்கு 1 டீஸ்பூன் சோள மாவு போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவரும் சுகரும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ டம்ளர் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ டம்ளர் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 13 கப்பு சுகர் தேவைப்படும். ஏன்னா இது நம்ம நிறைய செய்கிறதுனால அவ்வளோ தேவைப்படுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 கப்பு சுகரை ஒவ்வொரு கப்பாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ அரைக்கும் போது எப்போதுமே சைடில் போயிட்டு அது ஒட்டிக்கும். அதனால் அப்பப்போ சைட்லேயுமே கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் கையில் ஸ்பூன் இல்லாட்டினா ஸ்பேட்டுலா வச்சு கூட சைடில் இருக்கிற நம்ம சுகர்லாம் அப்பப்போ நல்லா கிளியர் பண்ணி விட்டுட்டு நல்லா வழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கப்பாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ஒரே நேரத்தில் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸும் ஆகாது. அதே சமயத்தில் பவுடர் சுகர் ஃபுல்லாகவே வெளில தான் நமக்கு ஸ்பில் ஆகுமே தவிர அதோட மிக்ஸே ஆகாது. ஸோ அதனால் ஒவ்வொரு கப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன், அதாவது 6 கப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரீம் கிட்டத்தட்ட 6 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் 1 ஸ்பூன் தான் இப்போ ஊற்றிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம
ஒரு ஸ்பூன் லிக்யூடு அதுக்கப்புறம் 1 கப் சுகர்னு மாற்றி பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆல்ரெடி நம்ம வெறும் சுகர் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்துட்டு ஹெவி க்ரீம் அதுக்கப்புறமா 1 கப் வந்துட்டு சுகர் போட்டு நம்ம மாற்றி பிளெண்ட் பண்ணோன்னா அதில் வந்து ஈஸியாக வந்து சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ நம்ம பீட் பண்ணும்போது நல்லா அது சேர்ந்து க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 6 கப் சுகர் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் போட வேண்டிய 6 கப் சுகரை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் விப்டி க்ரீம் இல்லாட்டினா ஹெவி க்ரீம்க்கு இடையில போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சுகர் போட போகிறோம். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விப் க்ரீம் போட்டுட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டுட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் விப்ட் க்ரீமு இந்த மாதிரி வந்துட்டு விப்டி க்ரீம் சுகர்னு நம்ம கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் விப்டு க்ரீமையும் 6 கப்பு சுகரையும் இப்போ இதில் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பப்போ சைடில் மட்டும் நல்லா வந்துட்டு வறண்டி விட்டுக்கோங்க. ஸ்பூன் இல்லாட்டினா ஸ்பேட்டுலா வச்சு நல்லா சைடை வந்துட்டு ஸ்கேல்ப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வழிச்சு விடும் போது தான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு சுகர் ஒட்டிகிட்டு இருந்தாலும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகும் அதோட சேர்ந்து. ஸோ வந்து அப்பப்போ இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் சுகர் வந்துட்டு இடையில எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல நமக்கு ஒரு க்ரீம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் சுகருக்கு பதிலாக 1 கப் வந்துட்டு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம முன்னாடி எசன்ஸ் ஆட் பண்ணும்போது கூட அந்த டயத்தில் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் டிஃப்ரெண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லாவே க்ரீமியாக வந்திருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல திக்கான டெக்ஸ்டரும் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹெவி க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப வாட்டரியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கன்ஃபெஷனல் சுகர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் இருந்ததுனால நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கல. இப்போ வந்து இதை நல்லா நம்ம ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேட்டுலா வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளார ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுனாலும் அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்துட்டு எதுவுமே கிறிஸ்டலைஸ் ஆகாது. சுகர் வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்படாது. ஸோ நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் கேக்கில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் பிரிச்சுட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எந்தெந்த கலருக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நாளே நீங்கள் செஞ்சு வைக்கணும்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா வேக்ஸ் பேப்பரால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை வந்துட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே வந்து பிளாஸ்டிக் ராப்பு இல்லைன்னா ஏதாச்சும் மூடி இருந்துச்சுன்னா வச்சு நல்லா காற்று போகாமல் மூடி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கிறதுனால நீங்கள் நாளே செஞ்சு வச்சுட்டு கூட கேக் டெக்கரேஷன் நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பேக்கரியில் செய்கிற மாதிரி கேக்கு நீங்களும் இனிமேல் வீட்டிலேயே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனே தெரியறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.